இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்கார் இல்லையா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் சேலம் இளைஞர் ஒருவர் வந்து இன்னைக்கு கரூர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. சரணடைஞ்சு எனக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவர் சரணடைஞ்சிருக்காரு. இதுதான் நடந்த விஷயம். ஓகே, இங்கே வந்து நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். நீதிமன்றமும் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இப்போ எல்லாருமே எப்படி இருக்குன்னா, இந்த கட்சி ரீதியான ஒரு அணுகுமுறை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். நீதிமன்றமே அதை நிறைய கேசஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா. கட்சி ரீதியான அணுகுமுறை வேண்டாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து கட்சியும் சேர்ந்து இங்கே ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் நீதிமன்றமும் தாவேக்கா இருக்கட்டும், அரசு தரப்புக்காக இருக்கட்டும், காவல்துறை தரப்புலையா இருக்கட்டும், எல்லாருக்கும் பல்வேறு விதமான கண்டனங்களும் அங்கே வச்சிருந்தாங்க. ஓகே, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த இடத்துல வந்துட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டது. அதாவது அந்த ஆம்புலன்ஸ் சார்ந்தா இருக்கட்டும், பேரிகேட் சார்ந்தா இருக்கட்டும், லத்தி சார்ஜ் சார்ந்தா இருக்கட்டும், கேட்ட இடம் கொடுக்கலன்றதை சார்ந்தா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அங்கே வைக்கப்பட்டது இல்லையா. இதை தாண்டி விஜய் அவர்கள் மீது பாயுமா கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டில் இப்போது கட்சிகள் பேசக்கூடியது அதுவாக தானே இருக்குது. விஜய் அவர் மீதும் போட்டிருக்கணும், ஏன் போடலை? ஏன்னா நம்ம லாலி ஒன்று சொல்லுவோம், இந்த மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி சர்வெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா? விஜய் அவர்கள் 12 மணிக்கே வருவாருன்னு சொன்ன விஷயம் அவருக்கு தெரியுமா? கேட்ட டைம் 3 to 10, அந்த டைமில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம என்கொயரி முடிவில் தான் தெரிய வரும். இதற்கு யார் பொறுப்பு ஏற்க வேண்டும், யார் மீது தவறு அப்படிங்கிற விஷயம்.